18ஆம் நூற்றாண்டின் பாரிசின் நிழலான தெருக்களில் புரட்சியின் கிசுகிசுக்கள் 1000 மின்னும் மெழுகுவர்த்திகளின் புகை போல காற்றில் பரவியது. செயல்பாட்டில் 17 கீழ் 89 ஆண்டு பொதுமக்களிடையே டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வெடிக்கத் தொடங்கியது. ஆனால் இந்த குழப்பத்தின் மத்தியில் அந்நியமானவர்களின் சங்கம் என்ற ரகசிய சங்கம் மறைந்திருந்தது. ஜோசபின், இளம் தையல்காரி, ஒரு மறைமுக சந்திப்பை சந்தித்தாள். அவர்கள் அரசாங்கத்தை டாப்பிள் செய்யும் முயற்சிகள் மற்றும் விசித்திர பொருட்கள் பற்றி பேசினார்கள். ஆர்வமாக அவள் கீழே உள்ள இருண்ட குழியினுள் பாரிசின் காடுகோம்களில் நுழைந்தாள். அறிக்கையாளர் நைட்ஸ் டெம்பிளர் மரபை மரியாதை செய்யும் வகையில் அலங்கார முகக்கவசங்களை அணிந்திருந்தனர். மாயமான கட்டிடக் கலைஞரால் வழிநடத்தப்பட்ட அவர்கள் இழந்த டெம்பிளர் செல்வத்தை தேடியனர். ஒரு இரட்டை முகவர் நோக்குடன் மறைந்து இருந்தார்.